வணக்கம், நமஸ்தே, ஜெய் ஸ்ரீராம். அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அனைவருக்குமான எனது புதிய குரோதி வருடத்திய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த மாதம் சித்திரை மாதம், முதல் மாதம் சித்திரை மாதத்திலிருந்து தொடங்குகிறது. முதல் மாத சித்திரை மாத ராசி பலன்கள், அனைத்து ராசியினருக்குமான ராசி பலன்களை தொகுத்து வழங்குகிறேன். எப்பொழுதும் போல 4 பாகங்களாக மேஷம் முதல் மிதுனம் வரை பாகம் 1, கடகம் முதல் கன்னி வரை பாகம் 2, துலாம் முதல் தனுசு வரை பாகம் 3, மகரம் முதல் மீனம் வரை பாகம் 4 பாகங்களாக பிரித்து வழங்குகிறேன். வணக்கம். மேஷம் முதல் இந்த சித்திரை மாத பிறப்பானது, சித்திரை மாத ராசி பலன் 14/4/2024 முதல் 13/5/2024 வரைக்குமான பலன்கள். மேஷராசி அன்பர்களே, இடமாற்றம், வேலை மாற்றம், புதிய வேலை கிடைப்பது, தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை, அரசு விவகாரங்களில் மெத்தனம், ஆதரவு குறைவு, சிலருக்கு தற்காலிக இடமாற்றம் ஏற்படலாம், தலைவலி, வயிற்று வலி, எப்பொழுதும் சோம்பலாகவே இருப்பது, ஒரு விதமான பயம் ஆட்கொள்வது, சுப நிகழ்வுகளில் பங்கேற்பது, அதன் மூலம் பணம் செலவாகுதல், வீடு வாகனம் வாங்க விற்க நல்ல காலம் இது, திருமணம் நிச்சயம் போன்றவை நடக்க வாய்ப்பு, சிலருக்கு கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு கிட்டும், சிலருக்கு காதுகளில் வலி ஏற்படலாம், கூட பிறந்த சகோதரிகளால் நன்மை ஏற்படக்கூடும். மேஷராசி பெண்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கவும். பொருள் நஷ்டம், பண நஷ்டம், உறவு பிரிதல், கணவன் அல்லது மனைவி, காதலன் அல்லது காதலி இவர்கள் பிரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவைகள் நடக்கலாம். இது ஒரு பொது பலன்களாக பார்க்கவும். சிலருக்கு பங்குச்சந்தை மூலம் தனலாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் கீழ்ப்படிந்தோரிடம் கருத்து வேறுபாடு, சண்டை ஏற்படலாம். அதன் மூலம் பண செலவுகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வெளிநாடு செல்ல, வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்ல முடியும். அலுவலகத்தில் உயர் பதவி, பொறுப்புகள் கூடும். வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கவும். இவை மேஷராசி அன்பர்களுக்கானவை. ரிஷபராசி அன்பர்களே, அரசு விவகாரங்களில் வெற்றி, புதிய வேலை கிடைப்பது, வாதிடும் வழக்கறிஞர்களுக்கு நல்ல மாதம் இது, நல்ல தனலாபம் கிடைக்கும். எண்கள் மூலம் சம்பாதிப்பது என்பது எல்லா விதத்திலையுமே அதாவது லாட்ரி, பந்தயம் போன்றவற்றில் நல்ல மாதம் இது. நினைத்தபடி லாபம் கிடைக்கும். வாகனங்கள் வாங்க விற்க நல்ல மாதம். கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் சிறிது கஷ்டம் ஏற்படலாம். அதிக வேலைபளு, கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். சிமெண்ட், கம்பி இந்த வியாபாரத்தில் ஈடுபடுவோர் நல்ல லாபம் காண்பர். ஏஜென்சி கமிஷன் மண்டி போன்றோர் நல்ல லாபம் காண்பர். சிலருக்கு விசேஷ தனலாபம் ஏற்படக்கூடும். சிலருக்கு பங்குச்சந்தையின் மூலம் சிலருக்கு நஷ்டம் ஏற்படலாம். நாட்டியமாடும் பெண்கள், நடன மங்கையருக்கு மிகவும் சாதகமான மாதம் இது. இவை ரிஷபராசி அன்பர்களுக்கானவை. மிதுனராசி அன்பர்களே, அரசு வேலை, அரசு மூலம் தனலாபம், புதிய வேலை கிடைப்பது, வாதிடும்
வழக்கறிஞர்கள் வெற்றி காண்பர். நல்ல மாதம் இது மிதுன ராசி நேயர்களுக்கு. சுகமாக தூக்கம் வரும். உங்களின் திறமை வெளிப்படும். பங்குச்சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் காண்பர். மிதுனராசியினரின் சகோதர சகோதரிக்கு திருமணம் நிச்சயமாகலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. சிலருக்கு பிபி அதிகமாகும். கை கால்களில் வலி வேதனைகள் இருக்கலாம். நல்ல தனலாபம் கிடைக்கும். சிலருக்கு புதிய இடங்களுக்கு சென்று வரும் அமைப்பு கிடைக்கும். உறவினர்களுடன் நல்ல உறவு முறை நீடிக்கும். மின்சார சாதனங்கள் கையாளும் பொழுது கவனம் தேவை. நெருப்பு பயம், திருடர் பயம், தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. அனைவராலும் புகழப்படுதல். வாகனங்கள் வாங்க விற்க நல்ல மாதம் இது. சிலருக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இவை மிதுன ராசி அன்பர்களுக்கானவை. இத்துடன் பாகம் 1 நிறைவு பெறுகிறது. 2வது பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.